அனைவருக்கும் காலை வணக்கம். நேத்து நைட் ஒரு 10 மணிக்கு நான் ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தி என்ன நைட்டு தூங்க விடல. என்ன மட்டும் தூங்க விடலன்றது இல்ல. என்னோட மனநிலையில இருக்கிற நெறைய தமிழ்நாட்டில இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், கீழமை மாவட்ட நீதிபதிகள், சார்பு நீதிபதிகள், அ மேஜிஸ்ட்ரேட், முன்சிப் உட்பட பல பேருக்கு இந்த எண்ணங்கள் நைட் அந்த செய்திய படிச்ச பின்னாடி தோன்றியிருக்கலாம். எனக்கு ஏற்பட்ட அதே உணர்வுகள் பல பேருக்கும் உருவாகி இருக்கலாம். செய்தி என்னன்னா, நேத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு ஆட்கொணர்வு மனுவ விசாரிக்கிறாரு. அந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்து அவர் உத்தரவிடும்போது, அவருடைய மனக்குமுறலையும் சேர்த்து பதிவு செய்திருக்கிறதா அந்த அந்த வழக்கு விசாரணை குறித்த செய்தி சொல்லுது. அந்த வழக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வால விசாரிக்கப்படுது. சவுக்கு சங்கர் என்ற ஒரு நபரை கைது செய்து சிறையில் வைத்திருக்காங்க. அதுக்கு தமிழக அரசு குண்டர் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து 1 வருடம் சிறையில் அடைத்திருக்கார்கள். அந்த சிறையில் அடைத்த தமிழக அரசின் நடவடிக்கையானது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் சட்டத்துக்கு முரணானது என்று அவர் தாயாரால் ஆட்கொணர்வு மனு ஏபிஎஸ் கார்பஸ் தாக்கல் செய்யப்பட்டு அது இறுதி விசாரணைக்காக நீதியரசர்கள் ஜி.ஆர். சாமிநாதன், டி.பி. பாலாஜி அவர்கள் இருவர் முன்னிலையில் அது விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் முடிவும் அதனுடைய தீர்ப்பும் நேற்று இரவு எல்லா சோசியல் மீடியாவில் குரூப்ஸ்ல எல்லாமே வெளியாயிடுச்சு. அது எதேச்சியா நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இரவு 10 மணிக்கு மேல அந்த செய்தியை படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சாதாரணமா நான் நிறைய நம்பர் ஒரு விஷயம் அடிக்கடி நான் என்னுடைய வகுப்புகள்ல நிறைய நண்பர்கள்ல பகிர்ந்து கொள்ளும் போது பல வகுப்புகள்ல நான் திரும்ப திரும்ப பயன்படுத்துற ஒரு வார்த்தையை நான் இங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் அது தர்மோ ரக்ஷதி ரக்ஷை தா. தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா. who protect தர்மா அண்ட் விட் ப்ரொடக்ட் யூ. யார் தர்மத்தை காத்து நிற்கிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றியே ஆக வேண்டும், காப்பாற்றும் அப்படின்றது தான் இந்த இந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை சொல்ற ஒரு நீதி. நாம பலாயிரம் வருடங்களுக்கு முன்பே நீதியை நிலைநாட்ட, நீதியை காப்பாற்ற நாம பல வகையான என்னது தர்மங்களை நாம கடைபிடித்துட்டு வரோம். தர்மம் தலை காக்கும்னு நாம காலங்காலமா கேள்விப்பட்டிருக்கோம். தர்மான்றது லா தான். ஊ ப்ரொடக்ட் தி லா, லா ப்ரொடக்ட் தம். அதுதான் தர்மா ரக்ஷதி ரக்ஷதா அப்படின்னு சொல்றோம். அப்போ யார் தர்மத்தை காக்கிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்ற வேண்டும். இப்ப தர்மத்தை காக்கும் தொழில இப்ப உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களும் அரசியலமைப்பு சாசனம் தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கு. அப்போ அரசியல் அமைப்பு சாசனத்தின் கீழ் செயல்படுகின்ற மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அதற்கு கீழ் செயல்படுகின்ற விசாரணை நீதிமன்றங்களும் தான் இந்த தர்மத்தை காக்கும் தொழிலை செய்யறாங்க. இப்ப தர்மத்தை காக்கும் தொழிலை, இந்த தர்ம தேவதைகளை என்னது தர்மம் காக்க வேண்டும். அப்போ தர்மத்தின் வழியில் நீதியை காக்கின்ற ஒரு நீதிபதி தர்மத்தின் காவலன் அப்படின்னு நாம சொல்லலாம். ஒரு நீதிபதி நான் தர்மத்தை செயல்படுத்த முடியவில்லை, நான் தர்மத்தை நீதியை நான் நிலைநாட்ட முயற்சி செய்யும் பொழுது நீ நீதியை நிலைநாட்ட வேண்டாம் என்று எனக்கு அச்சுறுத்தல்களும் எனக்கு என்னது அழுத்தங்களும் கிடைத்தது அப்படின்னு அந்த பதிவு செஞ்சிருக்கார். அப்போ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படும் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு நீதியை செலுத்தும் போது அவருக்கு அழுத்தமும் அச்சுறுத்தலும் ஏற்படுது என்றால், இப்ப நம்ம கிட்ட படிச்சு இப்போ இன்னும் நீதித்துறைக்கு நாளை நீதிபதி ஆக போக இருக்கிற இந்த 242 தமிழ்நாடு சிவில் நீதிபதிகள், பாண்டிச்சேரியில் இருக்கிற பதவியேற்க போகும் 16 சிவில் நீதிபதிகள்,
தமிழ்நாட்டில் இப்ப செலக்ட் ஆகியிருக்கிற 6 மாவட்ட நீதிபதிகள், பாண்டிச்சேரியில் ஒரு நீதிபதி, இவர்கள்லாம் நாம போய் இந்த பதவி ஏத்த பின்னாடி நமக்கு சட்ட பாதுகாப்பும் இந்த அரசியலமைப்பின் பாதுகாப்பும் எப்படி கிடைக்கும்? நமக்கும் இப்படி ஒரு சோதனை வந்தா நாம யார்கிட்ட போய் கேட்கறது? உயர் நீதிமன்ற நீதிபதியே திறந்த நீதிமன்றத்துல மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மிகப்பெரிய தலைகள் எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா, உயர் நீதிமன்ற நீதியரசரே தனக்கு அழுத்தம் கிடைத்து இருக்குதுன்னு புலம்புற அளவுக்கு, அவர் வருத்தப்படும் அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அப்போ நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், சில முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் அழுத்தத்தின் பேரில் சில மாவட்ட நீதிபதிகள் அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் என்று சில வழக்குகளை மீண்டும் கோப்புக்கு எடுத்து தண்டனை அளித்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இப்போ மாவட்ட நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கே அரசியல்வாதிகளால் இவ்வளவு பெரிய அழுத்தமும் கஷ்டங்களும் ஏற்படுது என்றால், இளம் நீதிபதிகள், கீழமை நீதிபதிகள், விசாரணை நீதிமன்றத்தில் பணிபுரிகிற நீதிமன்றிகள், நீதித்துறையில் செயல்படுகின்ற பணிபுரிகின்ற சாதாரண வழக்கறிஞர்கள் உட்பட நீதித்துறையில் செயல்படுகின்ற அலுவலர்களுக்கு எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் அரசியல்வாதிகளாலும் அலுவலர்களாலும் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக உணர முடிகிறது. அப்போ சட்டத்தை காக்கின்ற நம்மை காக்க ஒரு சட்டம் இல்லையா அப்படின்னு தோணுது. அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் லா கொண்டு வந்திருக்காங்க நிறைய ஸ்டேட்ல. டாக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தமிழ்நாட்டுல கூட இருக்கு, டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஆனா இந்த நீதியையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காக்கின்ற நீதி தேவதைகளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லையா அப்படின்னு ஒரு வருத்தம் எனக்கு நைட் இருந்து. இப்போ என்னன்னா, அப்போ இங்க பலம் வாய்ந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நீதிபதிகளை ஆட்டுவிக்கிறார்களா? அப்போ நீதிபதிகளுக்கு அவர்கள் மூலம் அழுத்தமும் பயமுறுத்தலும் உருவாகிறதா? அப்போ நீதியை, இந்த நீதி தேவதைகளால நீதியை வழங்குவதில் சிக்கல் இருக்கிறதா அப்படின்லாம் நாம கஷ்டப்பட்டு மனசு நோக வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு இந்த செய்தி. அப்போ இந்த வழக்கு என்னன்றது நமக்கு தேவையில்ல. வழக்கில் ஒரு நீதிபதி நான் இந்த மாதிரி தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அச்சுறுத்தப்பட்டேன் என்று அவர் மனக்குமரலை பதிவு செய்திருப்பது ஒரு நீதித்துறையின் மேல் மிகப்பெரிய தாக்குதல் என்றுதான் நாம் இதை நினைக்கணும். அப்போ நீதித்துறை எந்த தாக்குதலுக்கும் உட்படாமல், எந்த மன அழுத்தத்திற்கும் உட்படாமல், எந்த பயமுறுத்தலுக்கும் உட்படாமல், வித்தவுட் எனி பயாஸ், எந்த மன சாயலுக்கும் உட்படாமல் சுதந்திரமான நீதித்துறையாக செயல்படுவதை என்ன அரசியல் அமைப்பு சட்டமும் விரும்புகிறது. இந்த சமுதாயமும் எல்லா மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். நானும் அதைத்தான் விரும்புகிறேன். ஏன்னா தர்மம் நம்மளை காக்கும் என்று இன்று அனைத்து குடிமக்களும் நம்புகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை கடவுளாக நம்புகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தனி சுதந்திரமாக செயல்பட்டு இந்த மக்களை காக்கும் நீதி தேவதைகளுக்கு என்ன மதிப்பும் மரியாதையோ அதே மதிப்பும் மரியாதையும் இங்கு இருக்கிற நம்ம நீதிபதிகளுக்கும் கிடைக்க வேண்டும். அவர்கள் எந்த விதமான பயமுமின்றி, அச்சமுமின்றி சுதந்திரமான நீதித்துறையை செயல்படுத்த அவர்களுக்கு இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உறுதியளிக்க வேண்டும். அதற்கான உரிய சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த கருத்தை உடனடியாக மனதில் கொண்டு நீதியரசரின் கருத்துக்கு அந்த அதிகாரி யார் என்றும், அந்த உயர் அதிகாரி இல்ல அந்த மனிதர்கள் யார் என்று உரிய விசாரணை மேற்கொண்டு, அதாவது சுதந்திரமான நீதித்துறை தமிழகத்தில் செயல்படுகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த காணொளியின் மூலமாக தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மேன்மை பொருந்திய உச்ச நீதிமன்றத்தையும் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக நீதியரசர் அவர்களின் கருத்தில் செவிமடுத்து நீதித்துறை சுதந்திரமாகவும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழும் செயல்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். நீதிபதிகளுக்கும் நீதித்துறை சார்ந்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளாலோ அதிகாரிகளாலோ எந்த அச்சுறுத்தலும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த சரியான ஒரு சட்டத்தை
கடுமையான ஒரு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி செயல்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஆவண செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.